Hey friends, very good evening. ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பௌர்ணமி நண்பர்களே. நேற்று பௌர்ணமி, சண்டே அங்கே பாருங்கள் ஃபுல் மூன். இன்றைக்கி நேற்று என்னால் ஷூட் பண்ண முடியல வீடியோ. பாருங்கள் அழகாக படுத்த கல்லூரி அவங்க பாடி தந்தோம். வீடியோக்குள்ளே போகலாம். First of all, I would like to say about the குபேரர் பூக்கள். பாருங்களேன், அந்த குபேரர் பூக்கள் இங்கே இருக்குது பாருங்களேன். ஆமாம், மற்ற பூக்கள்லாம் என் மிஸ்ஸஸ் மார்னிங்கே பசிட்டாங்க. இப்போ நைட் ஆகிடுச்சிங்களா, நான் வந்தேன் தண்ணி விடத்தான் வந்தேன். அப்போ அந்த தண்ணி விடத்தான் வந்தேன். அப்படியே ஒரு இந்த ஃபுல் மூனை பார்த்த உடனே ஒரு சின்ன அப்டேட் தருவோமே நம்ம மாடி தோட்டத்தை அப்படின்னு நினச்சேன் நண்பர்களே. அதுக்காக அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு ஒன்று இப்போ நான் ஷூட் பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு நான் ஷூட் பண்ணும்போது சொல்கிறேனே, ஒரு ரேரஸ்ட் ஐட்டம் அது. இது அப்டேட் தான் தரேன் நான். இது ஜாதிப்பூ நண்பர்களே. இந்த வரல நிறைய மொட்டுக்கள் இருக்குது, பறிச்சது போக இதெல்லாம். ஆமாம் நண்பர்களே, இது ஜாதிப்பூ. இங்கே பாருங்கள், இன்னும் பாருங்கள், அழகாக ஆடுது. இதே இது வளர்ந்துருந்தாங்க நேரம் கமன்னு வாசம் இருக்கும். ஆமாம், இது ஜாதி அங்கே ஒன்று வச்சுருக்கேன். அதை திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது ஊசி மல்லி நண்பர்களே. இந்த வர மல்லிகை போல் ஊசி மல்லி இது. ஆமாம், இப்போ இந்த பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபெர்டிலைசர் மீடியம்லாம் கொடுத்து நாளாச்சு. நாளைக்கு கொடுக்கணும் நண்பர்களே. ஆக்சுவலாக இது பனிக்காலத்தில் மல்லிகை பூக்கள் அந்தளவுக்கு பூக்காது. நீங்கள் சொல்ல இப்போ ஒரு 15 days முன்னால் 1 கிலோ மல்லிகைப்பூ மார்க்கெட்டில் 12,000 rupees நண்பர்களே நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், 12,000 rupees 1 kg. ஆமாம் நண்பர்களே. இப்போ ஏதோ ஊசி மல்லி நண்பர்களே. இது மதுரை மல்லி நண்பர்களே. இதாக பாருங்களேன், இது மதுரை மல்லி இதாக இருக்குது. அப்படி வரனே சேர் ஒன்று கிடக்குது கூடால. இது மதுரை மல்லி நண்பர்களே. இந்த வரங்க இதையும் ப்ரூனி பண்ணி விட்டு மீனமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். முட்டுக்கள் இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்குது. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இது டேபிள் ரோஸ் நண்பர்களே. இந்த பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக டேபிள் ரோஸ் பாருங்கள். ஏற்கனவே டேபிள் ரோஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எனக்கு கொடுத்துருக்கேன். ஆமாம், அப்போ ஃப்ளவர்ஸ் நிறையா இருந்துச்சு. மார்னிங் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக இப்போ சிவப்பு கலரில் ஃபுல்லாக ரோசஸ் தான் இதில். இங்கே பாருங்கள், இப்போ பூரா முட்டு நாளைக்கு மலர்ந்துடும் இதெல்லாம். நவ் த டைம் இஸ் நைட்டு. ஆமாம் நண்பர்களே, இது குண்டுமல்லி நண்பர்களே. இந்த பாருங்க, குண்டுமல்லி பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன், ப்ரூனி பண்ணி விட்டுருக்கேன். ஆமாம், அந்த மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருக்குது. ஆமாம், இது ஒரு ரேரஸ்ட் ஐட்டம் நண்பர்களே. பாரிஜாத பூ நண்பர்களே. இந்த கண்ணையில் வச்சுருக்கேன். பூக்கள் நிறைய நாங்கள் நிறையாலாம் சொல்ல முடியாது. இந்த பாரிஜாதம் இல்லைங்களா, வேறு அந்த பாருங்கள், இந்த பூ பறிக்காமல் அப்படியே செடியிலேயே காஞ்சி போயிடுச்சு. இந்த பாருங்க, அதை பறிச்சிட்றேன். பறித்து அப்படியே அதுக்கு உரமாக கொடுத்துட்றேன். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் ரோஸஸ் நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்கள், அது போல் ரோஸ், நாட்டு ரோஸு இல்லை, ஒரு 5-6 கண்டெய்னர் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த ரோஸெல்லாம் பறிக்காமல் காஞ்சி போச்சு. இந்த பாருங்கள், இதுவும் அதே பறிக்காமல் காஞ்சி போச்சு. இந்த மொட்டு மலரப்போகுது. இந்த பாருங்கள், இது நாளைக்கு மலர்ந்துடும். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இது நீங்கள் அபூர்வமான ஒரு ஒரு புலவர் நண்பர்களே, கனகாம்பரம் நண்பர்களே. இந்த இருக்கு பார்த்தீங்களா, கனகாம்பரம். இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வர ஒரு ப்ரீடு நண்பர்களே. அது எங்கள் மாடித்தோட்டத்தை வச்சுருக்கோம். அதை சொல்கிறதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம் நண்பர்களே. இந்த பாருங்கள், இது ஒரு ரோஸு, நாட்டு ரோஸு. முட்டுக்கள் இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி பறிச்சாச்சு. பிகாஸ் அந்த டைம் இஸ் நைட்டு அபவுட் டு பி 9 o'clock. ஆமாம் நண்பர்களே. இது 2-3 கடையில் வச்சுருக்கேன். இப்போ நாட்டு ரோஸ் அங்கே ஒரு 2-3 கடையில் வச்சுருக்கேன். மொத்தத்தில் 5-6 தான் வச்சுருக்கேன் நாட்டு ரோஸ். இந்த இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு இதில் தான் எத்தனை முட்டுக்கள் இருக்குன்னு பாருங்களேன். ஒன்று நாளைக்கு மலர்ந்து 5 இருக்குது நண்பர்களே. ஒரே ஒரு கண்டெய்னர் தான், 5 பூக்கு 4 மொட்டு, ஒன்று நாளைக்கு மலர்ந்துடும். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் வேறு எதுக்கு போனோம்னாக்க
இந்த மணத்தை கழிக்கிற நண்பர்களே, மணத்தை கழிக்கிற இது இந்த பாருங்க, மணத்தை கழிக்கிற சூப்பரான ஒரு கீரை. அது வந்து பசலைக்கீரை. இந்த இருக்குது பாருங்களேன், பசலைக்கீரை நிறைய அந்த இந்த பாருங்க கொடி அப்படியே இந்த பாருங்களேன், அப்படியே ஒரு சரமாக வந்திருக்கு பாருங்கள் கொடி. அது வந்து பசலைக்கீரை இங்கே நிறையா இருக்குது. அது வந்து இது வந்து ஜாதிப்பூ. இங்கே ஒரு ஜாதிப்பூ இருக்குது நண்பர்களே, இந்த இருக்குது பாருங்களேன், இங்கே ஜாதிப்பூ. அங்கே பாருங்கள் ஒரு ட்ரெயின் ஒன்று வருது, ட்ரெயின் அவங்க காட்டினேன். இந்த ட்ரெயினை காட்டுறது ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பாருங்களேன், ட்ரெயின் ஒன்று போகுது. மாட்டு வந்து பார்த்தா ட்ரெயின் போகிறது நல்லா தெரியும். அந்த போகுது, அங்கே போகுது பாருங்க, அங்கே பாருங்க, அந்த போயிட்டு ஒரு ட்ரெயின் பாருங்க, அதான் அங்கே போகுது பாருங்க அந்த ட்ரெயின். அது நைட்டில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அப்புறம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நண்பர்களே, அழகு சேர்க்கு நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, ஓகே நண்பர்களே, ட்ரெயின் போயிடுச்சு. சிக்னல் கூட இங்கேருந்து பார்த்தா சிக்னல் தெரியும், தான் ரெட் போட்டாங்க நண்பர்களே, க்ரீன் இருந்துச்சு, ரெட் போட்டாச்சு. அந்த ரெட் லைட் அந்த வருவாங்க, ரெட் லைட் இங்கே போய் ஜூம் பண்ணுறேன், ரெட் லைட் தெரியும். அதுதான் நண்பர்களே அந்த சிக்னல், ரயில்வே ட்ராக் ஒரு சிக்னல். ஓகே நண்பர்களே. ஆமாம், இப்போ நான் அப்படியே எங்கே திருப்பி வரேனே நம்ம இதுக்குள்ள வீடியோக்குள்ள ட்ரெயினை காட்டணும்னு எனக்கு ஃபீலிங் ஏற்பட்டுச்சு. ஆமாம் நண்பர்களே, இது வந்து பருப்பு கீரை நண்பர்களே, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பருப்பு கீரை. ஆமாம் நண்பர்களே, இது ஒரு 4-5 கடையில் இருக்குது. இது வந்து நண்பர்களே ஒரு அருமையான ஐட்டம் நண்பர்களே. இந்த பாருங்க, சப்சாவதின்னு சொல்லுவோம், சர்ப்பத்திலலாம் போடுவாங்க. தும்பத்தி பச்சை தான் இது ஆக்சுவலாகவே. அப்படி கட் பண்ணி மோந்து பார்த்தோம்னா, ஸ்மெல் பண்ணோம்னா ரொம்ப அருமையான வாசனையாக இருக்கும் நண்பர்களே. மாடி தோட்டத்துக்கு வந்தோம்னா நைட் நேரத்தில் அந்த காற்று அவ்வளோ ஒரு நறுமணத்தோடு வீசும் நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்க, இதுவும் மல்லிகை தான். இது ஒரு வகையான குண்டு மல்லி. இது அதுக்குள்ளே இந்த பாருங்களே, தண்டுக்கினுடைய விதையை உளுந்து, தண்டுக்கு அந்த விதையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். அந்த இதுக்குள்ளே விழுந்துருக்கு நண்பர்களே. இதை நான் ரிமூவ் பண்ணணும், ஆக்சுவலாகவே ரிமூவ் பண்ணியிருக்கேன் முதல்லையே. இது வந்து நண்பர்களே செம்பருத்தி நண்பர், சிவப்பு கலர் செம்பருத்தி. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. மழையை பறிச்சாச்சு, இப்போ மொட்டுக்கள் தான் இருக்கும். இப்போ இந்த இது ரெட் கலர் நண்பர்களே, ரெட் கலர் செம்பருத்தி. அது வந்து அனார் நண்பர்களே, அனார் பொம்மக்கிரனேட்டு நண்பர்களே. எனக்கு ஹிந்தி அனார், இங்கிலீஷ் பொம்மக்கிரனேட்டு. அந்த பாருங்க, அது பக்கத்துலேயே ஒரு ரோஸ். ஆமாம் நண்பர்களே, மாதுளை. அதில் ஒரு இந்த பழம் நண்பர்களே, கோவைப்பழம். அந்த கொடி போயிருக்கு பாருங்களேன், பார்த்து அந்த கொடியை நான் எடுக்க விரும்பலை. ஓகே, வரட்டுமே. இது அத்தி நண்பர்களே, இங்கே அத்தி பாருங்களேன், அத்தி பழம் ஒன்று பழுத்துருச்சுன்னு பாருங்களேன், பழுத்துருச்சு. பாதி அணில் சாப்பிட்டுருச்சு, பறிக்கிறேன்னு அதை நான் இங்கே பாருங்கள், அத்தி பழம் ஒன்று இதில் இருந்துச்சு. நான் உண்மையோடையே பார்க்கல, நான் அணில் கடித்து சாப்பிட்டாங்க. அணிலை சாப்பிட்டா நான் ஃபுல்லாகவே விட்டுருக்கலாம், இருந்தாலும் இதை அப்படியே படித்தேன். ஆமாம், இதை காட்டுறேன் நண்பர்களே, உங்களுக்கு லைட்டில் காட்டினே அத்தி பழம் நண்பர்களே. ஒரே ஒரு கண்டெய்னில் வச்சுருக்கேன் நண்பர்களே, இதாக இருக்குது. ஆமாம், பறிச்சுட்டேன் இதை. ஆமாம் நண்பர்களே. அதுக்கப்புறம் இங்கே வச்சுறேன் நண்பர்களே, இந்த பழத்தை இங்கே வச்சிட்றேன், அத்தி பழத்தை. இது வந்து அந்த முட்டுக்கள், அந்த காஞ்ச முட்டுக்கள், இதையும் இப்படி வச்சிடுறேன். அப்புறம் நண்பர்களே, இந்த இது ரோஸ் நண்பர்களே, அந்த இது ரோஸ். இந்த பாருங்களேன், இது ஒரு நாட்டு ரோஸ் தான் நண்பர்களே, ரெட் கலரு இருக்குது, முட்டுக்கள் இதெல்லாம். இது வந்து செம்பருத்தி நண்பர்களே, இது ரோஸ் தான், பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே. இந்த பாருங்களேன், மொட்டு நாளைக்கு மறந்துடும். இந்த பாருங்களேன், அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இப்போ தான் சொல்லிட்டு போனேன். மணத்தக்காளி கீரை, இந்த பாருங்களேன், மணத்தக்காளி கீரை. இது ரோஸ் நண்பர்களே, ரோஸு. இது வந்து அந்த தும்பத்தி பச்சை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய விதைகள் விழுந்து எல்லா கண்டையிலையும் ஒன்று இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இது ரோஸ் நண்பர்களே, பக்கத்துலேயே இருக்குது. இது ஒரு குரோட்டஸ் நண்பர்களே. இந்த பாருங்களேன், அழகு இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அழகுக்காக தான் இதாக வச்சுருக்கேன் நான் மாடி தோட்டத்தில். இது வந்து ஒரு நண்பர்களே செம்பருத்தி நண்பர்களே, ரெட் கலர் செம்பருத்தி. இந்த பாருங்கள், நாளைக்கு மலர்ந்துடும். இதுக்கு சத்து பத்தலைன்றது நல்லா தெரியும் நண்பர்களே. காரணம், இந்த மாதிரி பசுமையாக இருக்க வேண்டிய இலை, இந்த பாருங்களேன், இப்படி பசுமையாக இருக்கணும். அப்படி இருக்க வேண்டிய இலை கொஞ்சம் வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா. அதனால் தட் மீன்ஸு
இதுக்கு அடி உரம் பத்தலை. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த மண்ணெல்லாம் மாற்றிட்டு அப்படியே புருணி பண்ணி விட்டு, புருணி மீன்ஸ் இந்த அப்படி கட் பண்ண வேண்டியது கட் பண்ணிவிட்டு இன்னொரு கண்டெய்னரில் நல்லா ஃபுல் மண் கலவை கலந்து அந்த ரேஷியோடு கலந்து இதில் நான் ரீப்ளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. பண்ணும்போது நான் உங்களுக்கு முடிஞ்ச வீடியோ கற்றுறேன், கண்டிப்பாக தர்றேன். இந்த பாருங்க, அப்படி இருந்தும் முட்டுக்கள் வந்துருக்குது. இந்த பாருங்க, நாளைக்கு மறந்துடும் இது நண்பர்களே. இந்த பாருங்க, வெளியில் போயிருக்கு பார்த்தீங்களா, வெளியில் இருந்தால் கூட இதுலேயே என்ன முட்டுக்கள் இருந்தால் அங்கே ஒரு முட்டு பார்த்தோம், நாளைக்கு இது பார்த்தா ஃப்ளவர்ஸ் இருக்கும். கலர் கொஞ்சம் மாறி இருக்குது, பட்டு கீழே அடியோரம் இருக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் மாற்றி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஈல்டு நல்லா கிடைக்கும். இந்த பாருங்கள் பசலைக்கீரை, இங்கே ஒரு பாருங்கள் பசலைக்கீரை கொடி நிறைய இருக்குன்னு பிள்ளை. பசலைக்கீரை கொடி அப்படியே ஃபுல்லாக போயிருக்குது. இதை நான் இதுக்கு உரமாக போட்டேன் நண்பர்களே. இது நீங்கள் மருதாணி நண்பர்களே, நம்ம அடுத்த மருதாணி வச்சுருக்கேன். மருதாணியை நம்ம வீட்டில் தோட்டத்தில் வைக்கிறது ரொம்ப வாஸ்துப்படி நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை வரும்னு சொல்லிட்டு ஒரு கண்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இங்கே கோட்டையூர் சந்தையிலேருந்து. அதில் இது இருந்துச்சு நண்பர்களே. அதை ஊண்டி வச்சோம். பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்தா அது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அந்த இலைகள் இருக்குது. இதில் அந்த பாருங்கள் அருமையான அந்த பசலைக்கீரை, அந்த பசலைக்கீரை அந்த கலரை பார்த்தீங்களா, அந்த பீட்ரூட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கலர் இருக்க எல்லா ஒரு கீரையாக இருந்தாலும் சரி, காய்கறியாக இருந்தாலும் சரி நண்பர்களே, அருமையான சத்து இருக்குது நண்பர்களே. ஆமாம், இது ஒரு ரோஸ் நண்பர்களே, இது பட்டன் ரோஸு. இது வந்து பாருங்கள் பசலைக்கீரை தான். பசலைக்கீரை எங்கெங்கே பார்த்தாலும் பசுமையாடான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே பாருங்களேன், அப்படி போயிருக்கு பாருங்களேன். இங்கே எங்கெங்கே பார்க்கணும் பசலைக்கீரைன்ற மாதிரி இருக்குது எங்கள் தோட்டத்தில். ஆமாம் நண்பர்களே, இது வந்து வாட்டர் ஆப்பிள் நண்பர்களே. பாருங்கள் வாட்டர் ஆப்பிள். இந்த பாருங்கள், இந்த வருஷம் ஆக்சுவலாக காய்ச்சிருக்காங்க, என்ன காய்க்கலை. சீசன் எப்போன்றது தெரியல. ஏற்கனவே வீல் தான் எடுத்துருக்காங்க. இதில் அப்படியே பச்சை கலரில் கொத்தாக இருக்கு நண்பர்களே. அதை எடுத்துகிட்டு இந்த கண்டெய்னர் ரீப்ளான்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே நண்பர்களே, இந்த பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் நண்பர்களே. இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு ரோஸ் நண்பர்களே. ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன் நண்பர்களே. ஊட்டி ரோஸு. இது வந்து நண்பர்களே வெண்டிக்காய் நண்பர்களே. இந்த பாருங்கள், நைட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த சேம் டைம் நான் மைக்கும் கொண்டு வரல, சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க. என் மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணணும். ஏதோ ஒரு வெண்டி நண்பர்களே, நாட்டு வெண்டி, யானை வண்டின்னு இருக்குது பேர். ஆமாம் நண்பர்களே, இது வந்து சிவப்பு கலர் வெண்டி நண்பர்களே. இந்த பாருங்க, பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. சிவப்பு கலர் வெண்டி நல்லா ரைப் ஆயிடுச்சு. இதை எடுத்து நான் இந்த கீழே சில கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன், மண்கலவையும் கலந்து வச்சுருக்கேன். அதில் நான் பிளான்டேஷன் பண்ண போகிறேன். அப்புறமேல பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் பூக்களை. இந்த பூக்களை உங்களை காட்டுறதில் ரொம்ப சந்தோஷம். எடுத்து காட்டனே, இது என்ன பூன்னு இது வரைக்கும் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். ரேடிஷ் நண்பர்களே, அதாவது முள்ளங்கி பூக்கள் நண்பர்களே. முள்ளங்கி ஏற்கனவே ஒரு அரை கிலோவில் இந்த கண்டையில் வச்சு 2-3 காய் எடுத்துருக்கோம் நாங்கள். கிழங்கு இந்த ஒன்று இந்த இருக்குது பாருங்களேன். நைட்டுனால கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லைட்டு வர நான் போடாமல் விட்டேன் வர. அதுலேருந்து வந்துருக்கோம் இவ்வளோ பூக்கள் நண்பர்களே. வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் மாதிரி துளிக்குது பார்த்தீங்களா. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்களேன், இது வந்து முல்லைப்பூ நண்பர்களே. முல்லைக்கு தேர்வு கொடுத்த வள்ளல் பாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முல்லைப்பூ நண்பர்களே. இந்த நிறைய இருந்துச்சு நண்பர்களே. இந்த பாருங்களேன், ஆக்சுவலாக ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு இன்னொரு கண்டையில் மாற்றிருந்தேன்னா எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ தான் ப்ரூனிங் கட் பண்ணி விட்டேன். ப்ரூனிங் பண்ணி விட்டு இந்த கிடக்கு பாருங்களேன், இது பூரா ப்ரூனிங் பண்ணி விட்டது தான். இதை நான் வந்து கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இதை நான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் மீன் விலை கொடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து இன்னொரு கண்டெய்னரில் ரீப்ளான்டேஷன் பண்ணிடுவேன் நண்பர்களே. ஓகே இல்லை. அப்புறம் இது வந்து நண்பர்களே சக்கரவள்ளி கிழங்கு நண்பர்களே. இதை பார்த்தீங்களா, சக்கரவள்ளி கிழங்கு. இது என்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம்னாக்க, பூக்களாக இருந்தேன்னாக்க நான் பறிச்சிடுவேன். இந்த கிழங்கு நான் எடுக்கணும்னா ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கணும்னாக்க இதை பூராமே எல்லாத்தையுமே நான் கொட்டி எடுக்கணும். அதை கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஜாப்பு. ஃபஸ்ட்டு பண்ணினேன், அதில் எடுத்துருக்கேன். நாங்கள் ஒரு 4-5 கிலோ எடுத்துருக்கோம். இப்போ தான் நண்பர் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன் நண்பர்களே. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் யாருமே இப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ரேரஸ்ட் அபூர்வமான ஒரு ஐட்டம் நண்பர்களே. இந்த பாருங்கள் சோயா பீன்ஸ் நண்பர்களே. இந்த பாருங்களேன்,
சோயாபீன்ஸு எங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்க நண்பர்களே. செப்டம்பர் ஏற்கனவே ஒரு தடவை வச்சுருந்தோம் நாங்கள். அங்கே வச்சுருந்தோம் நண்பர்களே, அந்த இடத்துல வச்சுருந்தோம். நிறைய ஈல்டு கொடுத்துச்சு. அந்த பாருங்களேன், இப்போ எங்கள் மாவட்டத்தில் சோயாபீன்ஸ் கூட நம்ம ஏரியாவில் சோயாபீன்ஸ் கூட வரும் நண்பர்களே. காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பருவ சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். அப்போ பறிக்கணும் நண்பர்களே. இங்கே பாருங்களேன், நாங்கள் என் டாக்டரை பார்க்க போகிறோம் நாளைக்கு. நான் இதை கொண்டு போயிடுவேன். இது வந்து மாடி தோட்டத்தில் சோயாபீன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி பறிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. இந்த பாருங்கள், இதெல்லாம் நான் பறிக்காமல் அப்படியே கலரே மாறி நெத்தாயிடுச்சு நண்பர்களே. இந்த பாருங்கள் நிறையா இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்களேன், இப்போ நான் படித்தனாலே இட் வில் டேக் மச் டைமு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இருந்தாலுமே பறிக்கிறேனே நான். நாளைக்கு பறிக்கிறது இப்போயே பறிச்சிடறேனே. ஆமாம், இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க இன்னும் இருக்குது நண்பர்களே. இது இருட்டாக இருக்குது. இந்த பாருங்க பறிச்சிட்டேன். சோயாபீன்ஸ் நண்பர்களே, மாடி தோட்டத்தில் நீங்கள் சோயாபீன்ஸு கல்டிவேஷன் பண்ணதாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சோயாபீன்ஸ் நண்பர்களே. எதையும் நம்மளால் பண்ண முடியும். சீசனுக்கு தகுந்த மாதிரி போடணும். அதான் மண்கலவை நான் உள்ளபடியாகவே நண்பர்களே. இதனால் ஏகப்பட்டது வந்துருக்கு நண்பர்களே. மண்கலவை நான் சரியான மண்கலவை இதுக்கு தான் கொடுக்கல. ஆக்சுவலாக முதல்ல மண்கலவை சரியான மண்கலவை கொடுக்கல. நான் கொடுக்கறதுனால தான் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலுமே இப்போ இந்த இதுக்குள்ளே பூரா போயிருக்குது. பறிச்சேன்னா நிறைய கிடைக்கும் நண்பர்களே. ஆமாம், வண்டி நண்பர்களே. இது வந்து இப்போ யானை வண்டி. இந்த பாருங்க, யானை வண்டி. இந்த பாருங்க, இந்த வண்டிக்கா அதையும் கூட பறிச்சிடறேனே. ஆமாம், இது இன்னும் கொஞ்சம் பெருசாக விடுவோம் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் பெருசாக விடலாம். ஓகே, இந்த நெத்து நாளைக்கு பறித்து எப்படியும் நாளைக்கு நான் இந்த விதைகளை ஊண்டி விடலான்ற ஐடியாவில் இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்குது. நான் கொஞ்சம் பெங்களூர் போக வேண்டி இருக்குது. போயிட்டு வந்து தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இது ஆக்சுவலாக இந்த பாருங்க எல்லாம் பறிக்க முடியாமல் நெத்தாயிடுச்சு. இந்த பாருங்க, இதெல்லாம் இந்த இங்கே பாருங்க, நெத்தை பாருங்களேன், நெத்தாயிடுச்சு. இதே பறிஞ்சாலும் பறிச்சிருவானே. இந்த பாருங்க, நெத்தாயிடுச்சு, நல்லா நெத்தாயிடுச்சு. கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே நண்பர்களே, லைட்டை கூட போட்டு விட்டு வந்துடுன்னு பார்க்குறேன். இந்த லைட்டை போட்டேன்னு, இந்த லைட்டு இந்த இங்கே 2 லைட் இருக்குது. இதை நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். போட்டு தரேன் நான். இந்த பாருங்க, சுவிட்ச் இங்கே தான் இருக்குது. இந்த இருக்குது பாருங்களேன், சுவிட்ச் இந்த அந்த சுவிட்ச் பாக்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வச்சு நண்பர்களே, அந்த அத்தி பழத்தில் சேர்த்து வச்சுறேன். இதை இந்த பாருங்க, அத்தி பழத்தை சேர்த்து வச்சிட்றேன். லைட்டையும் போட்டுறேனே. போட்டு திருப்பி நான் அங்கேயே போகிறேன். அந்த சோயாபீன்ஸையே காட்டுறேன். இந்த மெயினான இந்த வீடியோவுடைய மெயின் பர்பஸே இந்த சோயாபீன்ஸை காட்டணுன்றதான் எனக்கு என்னுடைய பர்பஸ் ஆஃப் திஸ் ஷூட்டிங் திஸ் வீடியோ. ஆமாம் நண்பர்களே, ஏன்னா நான் வர்றதுக்கு நான் 2-4 நாள் ஆகிடும். இந்த சோயாபீன்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த லைட்டை போட்டேன் நண்பர்களே, இந்த லைட்டை போட்டேன். அதான் இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் போயிட்டு வரவங்களே 1 வீக் ஆகிடும். அதுக்குள்ளேயும் இதெல்லாம் நெத்தாயிரும், காஞ்சி போயிடும். அதை இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு காட்ட முடியாது. இந்த பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட முடியாது. கலரே மாறிடும். அப்புறம் என்ன காயின்னு தெரியாது உங்களுக்கு. அப்புறம் இந்த பாருங்க, இன்னும் இருக்குன்னு பிள்ளை இதுக்குள்ளே இருக்குது. இந்த இருக்குது பாருங்க, இந்த பாருங்க, இந்த இங்கே பாருங்க, இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. டேட்டில் ஆக்சுவலாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு காலையில். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு தான் நண்பர்களே. ஆல்வேஸ் பிஸி தான் வைங்களேன். அப்படி தான் வாழ்க்கையை வச்சுக்கணும் நண்பர். நம்மளே அமைச்சிக்கணும் நண்பர்களே. இந்த பாருங்க, ஆமாம், பிஸி எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பிஸியாக இருக்கமோ அந்தளவுக்கு அவர் ஹெல்த் வில் பி ஹைலி குட்டு. ஆமாம் நண்பர்களே. இந்த பாருங்கள், என்ன இருக்கான்னு பார்க்குறேன். இருக்குது, என்ன இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், 2 இருக்குது பார்த்தீங்களா. என்ன இருக்குது நண்பர்களே. இன்னொரு ட்ரெயின் வருது நண்பர்களே. இன்னொரு ட்ரெயின் தாங்க போகுது பாருங்கள். அந்த போகுது பாருங்களேன். ஒரு ட்ரெயின் போயிடுச்சு. இன்னொரு ட்ரெயின் திருச்சிக்கு போயிட்டுருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். அந்த போகுது பாருங்களேன். ராமேஸ்வரம் திருச்சி நண்பர்களே. இந்த ட்ரெயின் அந்த போகுது பாருங்களேன். அங்கே போகுது பார்த்தீங்களா. அந்த அதான்
அவன் இங்கே இருந்தாங்க ரொம்ப என்ஜாயபுளாக பண்ணலாம் எல்லாம் இருக்குது நண்பர்களே. இந்த அங்கே இப்படியே காட்டணும் இங்கே இந்த அங்கே போய்ட்டுருக்கு பாருங்கள், இந்த அங்கே போய் பாருங்களேன். ரொம்ப இந்த என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களே. மாடி தோட்டத்துக்கு வந்தோம்னாக்க ட்ரெயின்ஸை பார்க்கலாம். எங்கள் ஏரியாவையே அப்படியே பார்த்தோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் மாடி தோட்டத்தை. அப்படியே ஏரியாவை கவர் பண்ணுறேனே. பார்த்த ஷேக்கா பவர் வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே பாருங்களேன், அங்கே பாருங்கள். அதான் நண்பர்களே எங்கள் நைட் டைத்தில் எங்கள் ஏரியா நண்பர்களே அந்த பாருங்கள் அங்கே எவ்வளோ லைட் ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்டு வரானே. இதுக்கு மேலே ஒரு மாடி தோட்டத்தை அமைச்சு அதில் இந்த மாதிரியான சோயா பீன்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல ஐ ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இது என்னமோ எனக்கு ஏதோ ஒரு வகையில் பெரிய மனநிறைவை தருது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்களேன். இப்போ இந்த சோயா பீன்ஸ் என்ன பண்ண போகிறேன், இந்த பாருங்க சோயா பீன்ஸை அங்கே ஹார்வெஸ்ட் பண்ணேன் பார்த்தீங்களா. இன்னும் கூட இருக்கான்னு கூட பார்ப்போம் வாங்க. இருக்கும், நான் முதலே நம்ம ஷூட் பண்ணியிருக்கணும். இருக்கணும், இன்னும் இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள் என்ன இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பாருங்கள் என்ன இருக்குது, இந்த இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னாக்க அதுக்குள்ளே கூட இன்னும் இருக்குது நண்பர்களே. இதுக்குள்ளே கூட கொஞ்சம் இருக்கும். இந்த இங்கே கூட நெத்தாய் போயிருக்குது. இந்த பாருங்கள், இல்லை இந்த நெத்து கூட ஆகலை, அதே கலரில் தான் இருக்குது. அந்த சோயாபீன்ஸ் கலர்லேயே தான் இருக்குது நண்பர்களே. படிச்சிடறேன் நண்பர்களே, படிச்சுட்டேன். என்ன பார்க்குறேனே, இது நெத்தாயிடுச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள் நெத்தாயிடுச்சு. பாருங்கள் நெத்து இல்லை இது, அதாவது லைக்லி டு கம் டு திஸ் கலர். இந்த 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 கலருக்கு வர போகுது நண்பர்களே. தேடி பார்க்குறேன் நண்பர்களே. பகல்னாக்க இமீடியட்டாக ஐ கேன் ஐடென்டிஃபை. இங்கே கொடி ஒன்று போகுது, அதுக்குள்ளே இதுக்குள்ளே இருக்கு நண்பர்களே. வாட்டர் ஆப்பிள்குள்ளே இருக்கும். ஓகே நண்பர், இந்த இங்கே கூட இருக்கு நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த இருக்கு நண்பர்களே. இதுக்கு அப்புறம் மறைஞ்சிருக்கு இந்த பக்கத்தில். இந்த பாருங்கள் மறைஞ்சிருக்கு. அப்படியே பறிக்கிறேன் நண்பர்களே. இந்த பாருங்களேன், அப்படியே பறிக்கிறேன். இதை பறிச்சிட்டேன் நண்பர்களே. இந்த சோயா பீன்ஸ் நண்பர்களே இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்க அதை அப்படியே கொண்டு போய் ஏற்கனவே பறித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் இதை அதில் சேர்க்கிறேன் நண்பர்களே. இதை நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை நான் அப்புறம் பறிச்சுக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவு சோயா பீன்ஸு மாடி தோட்டத்தில் எங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் போட்டதாக நான் கேள்விப்பட்டு. இதெல்லாம் ஊட்டி, ஓசூர் இந்த மாதிரி இடத்துங்களில், கொடைக்கானலில் இந்த மாதிரி இடங்களில் பயிர் செய்ய வேண்டிய விளையக்கூடிய ஒரு ஐட்டம். இதை வைக்கிறேன் ஏற்கனவே பறிச்சு இருக்குன்னு பேர், அதோட சேர்த்து இதை வைக்கிறேன் நண்பர்களே. வச்சிட்டேன். ஓகே நண்பர்களே, இது எல்லாத்தையும் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு குட் நைட் சொல்கிறேன் நண்பர்களே. இந்த ஏரியாவையும் காட்டுறேன் அவங்களுக்கு. அப்படியே அகைன் அண்ட் அகைன்னு அந்த புல்முனை காட்டிட்டு உங்களுக்கு ஒரு குட் நைட் சொல்கிறேன் நண்பர்களே. புல்முன் நேற்று ஆக்சுவலாகவே பௌர்ணமி, அதை காட்டிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காட்டுறேனே. ஆமாம் நண்பர்களே, வெரி குட் நைட் நண்பர்களே. ஹேவ் எ நைஸ் நைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் நைட்.